ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைவி 3 கேஸு 27ஆம் தேதி விசாரணைக்கு வந்திருந்தது இல்லையா? அப்போ இயரிங்கி மறுபடியும் தள்ளி போனது. அது எப்பன்னா இன்னைக்கு 31ஆம் தேதி தள்ளி போயிருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தது, மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அவங்களுடைய கேஸ் நம்பரை போட்டு உள்ள போறோம். உள்ள போன உடனே கேஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கேஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பாக்குறவங்க பாத்துக்கலாம். இப்போ வந்து 31ஆம் தேதி இயரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? வந்துச்சு. 31ஆம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப பாருங்க. இதெல்லாம் கேஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே மைவி 3 ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேர்ல தான் அது அக்யூஸ் வந்து 22ல இருந்து 31 வரும். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டு நீங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கும் விசாரணை ஆகல, வக்காலத்தை தான் போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 4ஆம் தேதி, ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க. இதுல A1ல இருந்து A22 வரையும். ஏங்கிறது என்னன்னா அக்யூஸ்டுங்க. A23, 28, 29, 31 இதெல்லாம் நீங்க பாஸ் பண்ணி பாருங்க. இவங்க எல்லாமே அண்டர் செக்ஷன் 355 BNSS ஃபைல்டு அண்ட் அலௌடு, ஃபைல் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து 101ல இருந்து 2026 பெண்டிங். அவங்க வந்து வரல போல, அவங்கள வந்து 4ஆம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இயரிங்கிலும் இப்படி யாராவது ஒருத்தன் 2 பேர் 3 பேர்னு வராம இருந்தா மக்களுக்கு எப்படிங்க பணம் கிடைக்கும்? அப்ப வரலன்னா இந்த மாதிரி கேஸ் தள்ளி தள்ளி போய்கிட்டே தாங்க இருக்கும். இங்க பாருங்க, இப்ப வந்து 4/8/2026. இப்ப 4/8/2026க்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரிங்களா? இப்படி நிலவரம் போயிட்டு இருக்கு. என்ன ஆகும்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் ஒரு கமெண்ட்ல படிக்கிறேன், ஒருத்தர் வந்து 4 ஐடி 1,20,000 4 ஐடி, அப்ப எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் 5 வட்டியோ 10 வட்டியோ சொன்னார். வட்டிக்கு வாங்கி நான் கட்டியிருக்கிறேன், என் குடும்பமே சூசைட் பண்ணி தான் சாக போகுது, நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றாங்க. இப்ப மைவி 3 மேல நிறைய நம்பிக்கை வச்சவங்க, நமக்கு காசு வந்துடும், கொடுத்துருவாங்க, நல்ல கம்பெனி, மைவி 3 தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப மைவி 3 கம்பெனிக்கு சாபம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த சக்தி ஆனந்தனுக்கு, அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே சாபம் விட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். எப்படி நான் சொல்றேன்னா, நான் என்னுடைய வீடியோல கமெண்ட்லயே 2-3 கமெண்ட்ல படித்தேன். அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து நொந்து போயிருக்கிறாங்க. பணம் வருமா வராதுங்கிறத உறுதியாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வராது அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப நடக்கிறத பார்த்தாலும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த கேஸ் வந்து யார் மேலாம் ஃபைல் பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் ஒட்டுக்கா ஒரே டைம்ல வந்து ஆஜராக போறதும் இல்லை. அவங்க ஆஜர் ஆனாதானங்க ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு கேஸ் நகரும். ஆனா இவங்க வர மாதிரியே தெரியலையே. இப்படி இருக்கும்போது என்னதான் ஆகும்னு தெரியல. பாவம். ஆனா அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்க கமெண்டும் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. நம்ம என்ன ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம என்ன பணமா கொடுத்து உதவ முடியும்? முடியாது இல்லையா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். ஆனா என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய இதுல சொல்றேன், கண்டிப்பா மைவி 3ல பணம் வரும் அப்படிங்கிறத யாரும் நம்ப வேணாம். ஏன்னா அது ஒத்துக்கலனாலும் அதுதான் நெசம். உண்மையாலுமே மைவி 3 ரொம்ப 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 லவ் பண்றவங்களா இருப்பீங்க. அவங்களாம் என் மேல கண்டிப்பா கோவப்படுவீங்க. ஆனாலும் நீங்க ஒத்துக்கலனாலும் அதுதாங்க நிஜம்.